அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடியோ நான் ஊருக்கு போனப்போ எடுத்த வீடியோ தான். இந்த வீடியோ டிலேட் ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஸ்டோரேஜ்ல இருந்தது. அந்த வீடியோவை எடுத்து தான் இன்னைக்கு ஃபுல் வீடியோவா போட போறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். எங்க சித்தி வீடு ஆந்திரா குப்பம்ல தான் இருக்கு. என் தம்பி கல்யாணத்துக்கு தான் வந்திருக்கோம். கல்யாணம் முடிஞ்ச பிறகு எங்க சித்தி வீட்டுல இருந்து மதியம் லஞ்சு சாப்பிட்டுட்டு எங்க மாமா வீட்டுக்கு போயிட்டோம். எங்க மாமா வீடு கர்நாடகால தான் இருக்கு. கர்நாடகால காமசமுத்திரம்னு ஒரு சின்ன கிராமம்ல தான் எங்க மாமா இருக்காங்க. எங்க மாமா எங்க சித்தி வீட்டுக்கே வந்து எங்களை எல்லாரையும் கூப்பிட்டுட்டு போனாங்க. அங்கேயும் லோக்கல் ட்ரெயின் இருக்கு. அங்க பேசஞ்சர் ட்ரெயின்னு சொல்லுவாங்க. அந்த பேசஞ்சர் ட்ரெயின்ல எவ்வளவு தூரம் போனாலும் ஒரு ஆளுக்கு 10 ரூபாய் தான் டிக்கெட்டு. எங்க மாமா ஊருக்கு வந்து ரீச் ஆயிட்டோம். நாங்க மொத்தம் 15 பேர் வந்திருக்கோம். அங்க பாத்தீங்கன்னா ஒரே மலைப்பகுதி தான் அதிகமா இருக்கும். நல்ல பச்சை பசேல்னு இருக்கு. எங்க 2 அக்கா ஃபேமிலி, என் தங்கச்சி ஃபேமிலி, எங்க பெரியம்மா, எங்க அம்மா, நானு, எங்க பசங்க எல்லாரும் சேர்ந்து எங்க மாமா வீட்டுக்கு வந்துட்டோம். நான் இந்த ஊருக்கு சின்ன வயசுல வந்தது, இப்பதான் வரேன். கர்நாடகால ஆட்டோ எல்லாமே பிளாக் கலர் தான் இருக்கு. சென்னையில எல்லாம் எல்லோ கலர்ல இருக்கும் இல்லையா? இங்க ஷேர் ஆட்டோ எல்லாமே 10 ரூபாய் தான். இந்த ஷேர் ஆட்டோல 10 பேர் கூட உட்காந்து போலாம். பின்பக்கமும் உட்காந்து போலாம். எல்லாருக்கும் பின்பக்கம் உட்காந்து போறதுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. எல்லாரும் ஆளுக்கு ஒரு வாட்டியாவது உட்காந்துட்டு வந்தோம். எங்க மாமா ஊரு சின்ன கிராமம். ஒரு 5 தெரு தான் இருக்கும், அவ்வளவுதான். அப்படின்னு பார்த்தாலும் ஒரு 500 வீடு 1000 வீடு தான் இருக்கும். நாங்க லஞ்சு எங்க சித்தி வீட்ல இருந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். அதனால எங்க மாமா என்ன பண்ணாரு, வாங்க எல்லாரும் சேர்ந்து லேக்குக்கு போலான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போயிட்டாரு. எங்க மாமா ஊர்ல ஒரு பெரிய லேக் இருக்கு. அங்கதான் எல்லாரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வந்தோம். இங்க இருந்து வண்டியில போறப்பவே பாத்துருந்தீங்கன்னா ஒரு வீடு கூட இருக்காது. எல்லாமே காடா தான் தெரியும். ரொம்ப பெரிய லேக்கு. எவ்வளவு தூரத்துல இருந்து பார்த்தாலும் தண்ணி தான் தெரியுது, வேற எதுவுமே தெரியல. ஆனா பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. எல்லாரும் கல் தூக்கி அடிச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. யார் கல்லு தூரமா போகுதுன்னு எல்லாரும் கல் தூக்கி அடிச்சுட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அங்க நிறைய போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சோம். நாங்க எல்லாரும் எங்க மாமா வீட்டுக்கு வந்ததுனால எங்க மாமா பசங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க மாமா பசங்களுக்கு பிடிக்கவே முடியல, அவ்வளவு சந்தோஷம். எங்க மாமாவுக்கு 3 ஆம்பளை பசங்க, பெண் குழந்தை இல்ல. எங்களுடைய பசங்களை பார்த்ததும் அவ்வளவு சந்தோஷமாயிடுச்சு எங்க மாமாக்கு. எனக்கும் பொண்ணு, என் தங்கச்சிக்கும் பொண்ணு, எங்க அக்காவுக்கு 2 பொண்ணுங்க. எல்லாருக்கும் பெண் குழந்தைகள் இருக்கு இல்லையா? அதனால அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. அங்க ஒரு போட் ஒரு சும்மா நிக்க வச்சிருந்தாங்க. அதுக்கு மேல ஏறி நின்று நிறைய போட்டோஸ் பிடிச்சோம். ஒரே அட்டகாசம் பண்ணோம். நிக்க வச்ச கப்பல் மேல நானே ஓட்டுற மாதிரி வீடியோ பிடிக்க சொல்லியிருந்தேன். வீடியோ அப்படியே பிடிச்சா என் பொண்ணு. என் தம்பி கல்யாணம் வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். உங்களுக்கு லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்க. அங்க ஒரு சின்னதா ஒரு பழச்செடி இருந்தது. அது கசகசன்னு சொன்னாங்க. எனக்கு பேர் தெரியாது. ஆனா சாப்பிடும்போது டேஸ்ட் ஸ்வீட்டா தான் இருந்தது. இந்த ஊருக்கு வந்திருக்கேன், ஆனா எங்க மாமா வீட்டுக்கு வந்தது இல்ல. அவங்க வீட்டுக்கு போறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நாங்களும் இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து போறதும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எங்க சித்தி பையன் கல்யாணத்துக்கு வந்தது, அப்படியே 3 நாள் எக்ஸ்ட்ரா இருந்துட்டு போகலாம்னு 5 நாள் தள்ளி டிக்கெட் புக் பண்ணிட்டோம். எங்க மாமா பசங்களும் செம்ம வாலு. அவங்க எல்லாரும் என்னுடைய வீடியோ கூட பாப்பாங்களாம். நீ ரொம்ப நல்லா பண்ற வீடியோல அப்படின்னு கூட எனக்கு வந்து நல்ல காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாங்க. எனக்கா ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அங்க மேல இருந்து பார்க்கும்போது வியூஸ் எல்லாம் சூப்பரா இருந்தது. நாங்க சிட்டிலேயே இருந்து பழகிட்டோம் இல்லையா? இந்த மாதிரி வில்லேஜ் பார்க்கும்போது சூப்பரா இருக்கு. சூரியன் மறையும் போது அந்த ஸ்கைய பார்க்கும்போது ரொம்பவே அழகா இருந்தது. எங்க அக்காவுடைய பொண்ணு நாங்க ஊருக்கு போற வரைக்கும் என் கூடவே இருந்தா. இவங்களும் கர்நாடகால தான் இருப்பாங்க. பங்கார்பெட்டு அவங்க ஊரு. இங்க அதிகமா ராகி செடி தான் நட்டு வச்சிருக்காங்க. நான் கரும்பு செடி நினைச்சிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தா ராகி செடி நட்டு வச்சிருக்காங்க. அங்க கேட்டு பார்த்தோம், ராகி செடின்னு சொன்னாங்க. அந்த ஊர்ல அதிகமா தோட்டங்கள் தான் அதிகமா இருக்கு. மாந்தோப்பு, சப்போட்டா, மாதுளை, பப்பாளி தோப்பு தான் அதிகமா இருக்கு. நான் வண்டி ஓட்டுறதுனால எங்க மாமா எங்களுக்கு ஒரு வண்டி கொடுத்துட்டாங்க. நீ ஓட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி நானும் எங்க அக்கா பொண்ணும் வண்டியில அப்படியே சுத்தி பார்த்துட்டு வந்தோம். இது மறுநாள் காலையில எடுத்த வீடியோ. இங்க நிறைய பேர் வீட்டுல ஆடு மாடு எல்லாமே வளர்க்குறாங்க. அந்த சின்ன ஆடு கிட்ட எங்க மாமா பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. எங்க மாமா ஊர்ல சின்ன சின்ன கடைகள் இருக்கு. எல்லா கடையிலயும் சுத்தி பார்த்துட்டு வரலாம்னு நானே எங்க அக்கா தங்கச்சி எல்லாரும் சேர்ந்து போய் சுத்தி பார்க்கறதுக்கு போயிருந்தோம். அங்க ஒரு ஃபேன்சி ஸ்டோர் இருந்தது, அங்கதான் போயிருந்தோம். அங்க நெக்லஸ் பார்த்தோம். எல்லாமே சென்னையில இருக்கிற ரேட் தான் இருந்தது. அதனால டிசைன் மட்டும் பார்த்துட்டு அங்க பக்கத்துலயே ஜூஸ் கடை இருந்தது. அங்க எல்லாரும் சேர்ந்து 10 ரூபாய் தான் ஜூஸ். அங்க எல்லாரும் சேர்ந்து ஜூஸ் குடிச்சிட்டு அங்கிருந்து அப்படியே வாக் பண்ணிட்டே போனோம். அங்க இருக்கிற சின்ன சின்ன கடைக்கு எல்லாமே வாடகை டெய்லி 20 ரூபாய் தான், ரொம்ப கம்மி வாடகை. நாங்க கேட்டதுமே ஷாக் ஆயிட்டோம். சரி, அங்க இருந்து மாம்பழம் வாங்கிட்டு வரலாம்னு பார்த்தோம். அங்கேயும் நம்ம சென்னையோட ரேட் தான் இருந்தது. அதனால எதுவுமே வாங்கல. லக்கேஜும் ரொம்ப அதிகமாயிடும் சொல்லி வாங்கல. மதியம் லஞ்சுக்கு எங்க மாமா தோப்புக்கு போய் சாப்பிடலாம்னு சொல்லி எங்க மாமி கிட்ட சொல்லி லஞ்ச் ரெடி பண்ண சொல்லிட்டாங்க. எங்க மாமி லஞ்ச் வீட்ல இருந்து சமைச்சு தோப்புக்கு கட்டிட்டு வந்துட்டாங்க. நாங்களும் ரெடி ஆயிட்டு வந்துட்டோம்.
இங்க நல்ல காத்தோட்டமா இருந்தது. இந்த தோப்புல சேவல் கோழி ரெண்டுமே வளர்க்குறாங்க. அங்க கோழி முட்டை போட்டிருந்தது போல. எங்க மாமா பசங்க அங்க இருந்து முட்டை எடுத்து கொடுத்தாங்க, நாட்டுக்கோழி முட்டை. அதை எடுத்து வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. அங்க பச்சை பசேல்னு வயல்வெளி ரொம்பவே சூப்பரா அழகா இருந்தது. குட்டி குட்டி புல்லு, அது தொட்டு தொட்டு விளையாடிட்டு இருந்தோம். எங்க மாமா பசங்க ஷாருக் கான் மாதிரி போஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க 3 பேரையும் நான் வீடியோ பிடிச்சிட்டேன். அங்க தொட்டாசினிங்கி செடி இருந்தது, அது தொட்டு பார்த்து விளையாடிட்டு இருந்தேன். சின்ன வயசுல இந்த மாதிரி தொட்டு பார்த்து விளையாடின ஞாபகம். இப்ப எல்லாம் இந்த மாதிரி செடி எல்லாம் இல்லவே இல்ல. நானு, என் தங்கச்சி, எங்க பெரியம்மா, அவங்க பொண்ணுங்க எல்லாரும் ஹஸ்பண்ட சென்னையில விட்டுட்டு வந்துட்டோம். ஹஸ்பண்ட் இருந்தா இந்த மாதிரி ஃப்ரீயா சுத்த முடியாது. அதுவும் இல்லாம அவங்களும் இந்த மாதிரி ஃப்ரீயா சுத்தவும் மாட்டாங்க. ஒன்லி லேடிஸ் மட்டும் தான் ஊருக்கு வந்தோம். எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்து போயிட்டாங்க. நாங்க மட்டும் இன்னும் ஒரு 3 நாள் எக்ஸ்ட்ரா இருந்துட்டு போகலாம்னு இங்கே இருந்துட்டோம். நாங்க எல்லாரும் சின்ன வயசுல வந்தது இந்த ஊருக்கு. இப்ப எங்க பசங்களை கூப்பிட்டுட்டு வந்திருக்கோம். எங்க மாமி கத்திரிக்காய் காரக்குழம்பு, சிக்கன் 65, அதுக்கப்புறமா கிரீன் சிக்கன் ஃப்ரை பண்ணிட்டு வந்திருக்காங்க. சிக்கன் கிரேவி, சாதம் எல்லாமே வீட்லயே செஞ்சு இந்த மாதிரி வயல்வெளிக்கு நடுவுல உட்கார்ந்து சாப்பிடுறது ஒரு தனி ஃபீல் இல்ல. சாப்பிடும்போது சூப்பரா இருந்தது. எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டு முடிச்சிட்டு அங்க வயல்வெளிக்கு தண்ணி பாய்ச்சறதுக்கு அவங்களே சின்ன குளம் மாதிரி செஞ்சு மோட்டர் வச்சு தண்ணி எடுத்து மரம் செடிகளுக்கு பைப்ல விடுறாங்க. நானும் எங்க அக்காவும் டைட்டானிக் மாதிரி போஸ் கொடுத்துட்டு இருந்தோம். ஒரே ஜாலியா இருந்தோம். நல்லா காமெடி பண்ணிட்டு எல்லா இடமும் சுத்தி பார்த்துட்டு வந்தோம். சூரியன் மறைய மறைய அந்த வானம் சூப்பரா இருந்தது. இந்த மாதிரி சுத்தி வயல்வெளி நல்ல பச்சை பசேல்னு இயற்கையான காத்து பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்தது. எவ்வளவு டிசைனா போட்டோஸ் வீடியோஸ் பிடிக்க முடியுமோ அவ்வளோ டிசைனா பிடிச்சோம். என்னுடைய போன்ல ஸ்டோரேஜே ஃபுல் ஆயிடுச்சு. அவ்வளோ போட்டோஸ் வீடியோஸ் பிடிச்சோம். எல்லாமே சுத்தி பார்த்துட்டு எங்க மாமி வீட்டுக்கு வந்துட்டோம். எங்க மாமி தோசை செஞ்சிருந்தாங்க. சாப்பிட்டுட்டு அங்க இருந்து காமசமுத்திரம்ல இருந்து குப்பம்க்கு கிளம்பிட்டோம். இப்போ கர்நாடகால இருந்து ஆந்திராவுக்கு போறோம். ஆந்திரால குப்பம் ஸ்டேஷனுக்கு தான் வந்துட்டோம். இது மறுநாள் காலையில எடுத்த வீடியோ. எங்க சித்தி காலையில டிஃபனுக்கு சப்பாத்தியும் போட்டி குழம்பும் செஞ்சிருந்தாங்க. சாப்பிட்டுட்டு குப்பம் மார்க்கெட் போய் சுத்தி பார்க்கலாம்னு நாங்க எல்லாரும் கிளம்பிட்டோம். அங்க ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கடை இருந்தது, அங்கதான் எல்லாரும் சேர்ந்து போயிருந்தோம். அவங்களோட ஆம்பியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது பாக்குறதுக்கு. அவங்களுக்கு பிடிச்சது ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். பெரியவங்க எல்லாரும் ஃப்ரூட்ஸ்ல மில்க் ஷேக் மாதிரி வாங்கி குடிச்சிட்டோம். பசங்க தான் அங்க விதவிதமா வாங்கி சாப்பிட்டாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. இங்க ஃபேன்சி ஐட்டமும் சேல் பண்றாங்க, ஃப்ரூட்ஸ் கடையும் இருக்கு. ரெண்டும் சேர்ந்தது மாதிரி இருக்கு. அங்க இருந்து சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்க வெளியில வந்துட்டோம். குப்பம் மார்க்கெட்ல கூட நாங்க பங்கனப்பள்ளி மாம்பழம் பார்த்தோம். நம்ம சென்னை ரேட் தான் இருந்தது. ஆளுக்கு ஒரு 2 கிலோ வாங்கிட்டோம். ஆனா வாங்கிட்டு வர்றதுக்குள்ள நல்லா அமுங்கி மாம்பழமே கெட்டு போயிடுச்சு. எதுக்குதான் வாங்கணும்னு ஆயிடுச்சு எங்களுக்கு. நம்ம சென்னையிலேயே வாங்கிருக்கலாம், எதுக்குதான் அவ்வளவு தூரத்துல இருந்து வெயிட்டும் தூக்கிட்டு வந்து கெட்டும் போயிடுச்சு மாம்பழம். நிறைய பேர் என் கையில போட்டிருக்கிற வளையல பார்த்துட்டு வளையல் எங்க வாங்குனீங்கன்னு கேக்குறீங்க. நான் குப்பம் ஆந்திரால தான் வாங்கினேன். கூல்ட்ரிங்க்ஸ் கடை குடிச்சிட்டு அப்படியே வெளியில வந்து பார்த்தா இந்த அக்கா வளையல் வித்துட்டு இருந்தாங்க. அந்த அக்கா கீழே உட்காந்துதான் வளையல் வித்துட்டு இருந்தாங்க. எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச கலர்ல வளையல் செலக்ட் பண்ணி அந்த அக்கா கிட்ட கொடுத்தோம். அந்த அக்காவே கையில போட்டு விட்டாங்க. முதல்ல எங்க பெரியமா பொண்ணுங்க போட்டுக்கிட்டாங்க, எங்க அக்காங்க தான் அவங்க 2 பேரும். அதுக்கப்புறமா நான் உட்காந்து போட்டுக்கிட்டேன். எனக்கு கிரீன் கலர் வளையல் தான் பிடிச்சிருந்தது. அது செலக்ட் பண்ணி அக்கா கிட்ட கொடுத்து அக்காவே என் கையில போட்டுக்கிட்டாங்க. ஒரு டஜன் 120 ரூபாய். ஆளுக்கு 2 டஜன் வாங்கி கையில போட்டுக்கிட்டோம். இது வரைக்கும் அந்த கண்ணாடி வளையல்ல அந்த கலரும் ஷேடும் எதுவுமே போகல. 24 வளையல்ல 3 வளையல் மட்டும்தான் உடைஞ்சது. என்னுடைய நிறைய வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. ஆனா என்னுடைய கையில நிறைய வளையல் இருக்கும். நான் கொஞ்சம் கடகடன் முரட்டாதான் வேலை செய்வேன். ஆனாலும் வளையல் உடைஞ்சதே இல்ல. எங்க அக்கா மாமியாரும் 1 டஜன் வளையல் போட்டுக்கிட்டாங்க. ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து பார்த்தா எங்க சித்தி சூடா சிக்கன் பிரியாணி செஞ்சு வச்சிருந்தாங்க. எல்லாருக்கும் பசி எடுத்துருச்சு. எல்லாருக்கும் போட்டு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டேன். சிக்கன் பிரியாணி, தயிர் பச்சடி ரொம்பவே சூப்பரா இருந்தது. ஆல்ரெடி ஒரு வீடியோல கூட சொல்லியிருப்பேன். எங்க சித்தி பையன் மருமக 2 பேரும் ஒர்க்கிங். அதனால கல்யாணத்துக்கு ஒரு 15 டேஸ் மட்டும்தான் லீவ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா 2 பேருமே ஆபீஸ்க்கு போயிடுவாங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா மதர்ஸ் டே. அதனால நாங்க ஷாப்பிங் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள எங்க தம்பி ரூம் எல்லாமே டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. என் தம்பிய கேக்கும் வாங்கி எல்லாரும் சேர்ந்து கேக் வெட்டி கொண்டாடினோம். அங்க இருந்தவங்க எல்லாரும் மதர்ஸ் தான். அதனால நாங்க எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணோம். சின்ன பசங்க 5 பேர் மட்டும்தான் இருந்தாங்க. கேக் வெட்டி எல்லாருக்கும் ஊட்டி விட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த மாதிரி என்ஜாய் பண்ணது நாங்க எல்லாரும் மறக்கவே மாட்டோம். என் தம்பி கல்யாணத்துக்கு வந்து என்ஜாய் பண்ணது சென்னையில வந்து சொல்லிட்டு இருந்தோம். எங்க பெரியம்மாவுடைய பொண்ணுங்க எனக்கு அக்கா வேணும். எங்க அக்கா ஃபேமிலிக்கு அன்னைக்கு ஈவினிங் ட்ரெயின். அதனால அவங்க சென்னைக்கு கிளம்புறாங்க. என்னுடைய சித்தி பையனும் எனக்கு தம்பி வேணும். அவளுடைய வைஃபும் ரொம்ப ஃப்ரீயா நல்லா ஃப்ரெண்ட்லியா பழகுறாங்க.
இது எங்களுக்கு மறக்க முடியாத நாள். நிறைய போட்டோஸ் வீடியோஸ் பிடிச்சிட்டு எங்க அக்காங்கெல்லாம் ஈவினிங்கா கிளம்பிட்டாங்க. எங்களுக்கு நாளைக்கு ட்ரெயின், நாளைக்கு தான் நான் புக் பண்ணியிருந்தேன். எங்க அக்காவுக்கு சென்ட் ஆஃப் பண்ண போயிருந்தோம். அங்க வந்தே பாரத் ட்ரெயின் பார்த்தோம். ரொம்பவே சூப்பரா இருந்தது. ஒரு நாள் வந்தே பாரத் ட்ரெயின்ல போகணும். இது மறுநாள் காலையில எடுத்த வீடியோ. எங்க சித்தி புதுசா வீடு கட்டியிருக்காங்க, அது உங்களுக்கு காமிக்கலாம்னு வீடியோ பிடிச்சேன். கீழே ரெண்டுக்கு விட்டு இருக்காங்க. இந்த வீடும் ரெண்டுக்கு தான் விட போறாங்க. எங்க சித்தி பையன் கல்யாணத்துக்கு ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் வருவாங்க இல்லையா, அதனால வீடு வேணும் தங்குறதுக்கு. அதனால முன்னாடி இருந்தவங்களை காலி பண்ணிட்டு கல்யாணம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் ரெண்டுக்கு விட போறாங்க. கீழே சிங்கிள் பெட்ரூம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல டபுள் பெட்ரூம், ஹால், கிச்சன், பாத்ரூம் நல்லா அழகா கட்டியிருக்காங்க. நல்ல வெளிச்சமா நல்ல காத்தோட்டமா இருக்கு. எங்க சித்தி வீடு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பிளாக் கலர்ல டைல்ஸ், பெயிண்டிங்கும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இதுவும் சின்ன கிராமம் தான். இங்க எல்லா வீட்டோட வாடகையும் ரொம்ப கம்மி தான். டபுள் பெட்ரூம்கே 7,000 தான் ரெண்ட். இதுவே நம்ம சென்னையா இருந்துச்சுன்னா டபுள் பெட்ரூம்க்கு 15,000 இருக்கும். செகண்ட் ஃப்ளோர் தான் எங்க சித்தி இருக்காங்க. அங்கிருந்து பாக்குறதுக்கு வியூஸ் ரொம்பவே சூப்பரா இருந்தது. எல்லாமே 4-5 பேர் இருக்கலாம். நல்ல ஸ்பேஷியஸா கட்டியிருக்காங்க. நல்ல கிச்சனும் நல்ல ப்ராடா நல்லா அழகா இருந்தது. எங்க சித்தி மோஸ்ட்லி இங்க இருக்க மாட்டாங்க. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, கங்குந்தின்னு ஒரு சின்ன கிராமம், அங்கதான் இருப்பாங்க. வாரத்துல ஒரு நாள் தான் இருப்பாங்க. சாட்டர்டே சண்டே அந்த மாதிரிதான் இருப்பாங்க. பையனும் மருமகளும் பெங்களூர்ல இருக்காங்க. அவங்களும் சாட்டர்டே சண்டே மட்டும் தான் வருவாங்க. அதனால இங்க இருந்துட்டு போயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு மேல செகண்ட் ஃப்ளோர்ல எங்க சித்திக்காக வீடு கட்டியிருக்காங்க. அதுக்கு மேல சின்ன மொட்டை மாடி. இந்த மொட்டை மாடியில இருந்து பார்த்தா குப்பமோட புல் ஊரம் அப்படியே தெரியுது. அதுக்கு மேல இந்த மாதிரி கம்பியால கட்டி இருக்காங்க வர்றதுக்கு. இங்க மேல டேங்க் இருக்கு. இங்க இருந்து பாக்குறதுக்கும் சூப்பரா இருக்கு. வெயிலும் நல்லா சுரியல்னு அடிக்குது. நல்ல மழை கூட. அங்க ஈவினிங்கான மழை பெய்யுது, காலையில பாத்தீங்கன்னா வெயில் அடிக்குது. இதுதான் எங்க சித்தியோட வீடு. இப்ப லஞ்ச் சாப்பிட்டுட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். நாங்களும் பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் தான் புக் பண்ணது. இந்த ட்ரெயின் பெங்களூர்ல இருந்து வருது. குப்பம்க்கு 4:30க்கு வரும். அதனால நாங்களும் ட்ரெஸ் எல்லாமே பேக் பண்ணி வச்சிட்டோம். லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஈவினிங்கா ரெடி ஆயிட்டு நாங்க ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். கரெக்டா 4:30க்கு ட்ரெயின் வந்துருச்சு. நாங்க ஏசி ட்ரெயின் தான் புக் பண்ணி இருந்தோம். நானும் எங்க அம்மா, என் பொண்ணு, என் தங்கச்சி ஃபேமிலி, அவளுடைய பசங்க எல்லாரும் ரிட்டர்ன் டு சென்னைக்கு போறோம். மாஷா அல்லாஹ் என் தம்பி கல்யாணம் நல்லபடியா நடந்தது. என் தம்பியும் தம்பி வைஃபும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்திட்டு வந்தோம். அவனுக்காக மட்டும்தான் நாங்க எல்லாரும் சேர்ந்து ஊருக்கு வந்தோம். மறுபடியும் எப்போ வருவோம்னு தெரியல. ஆனா நல்லா என்ஜாய் பண்ணோம், ஹாப்பியா இருந்தோம். அது போதும். குப்பம்ல இருந்து கொஞ்ச நேரம் தான் ஜோலார்பேட். 1/2 hourலயே வந்துச்சு ஜோலார்பேட் ஸ்டேஷன். கையில வளையல் ரொம்ப அழகா இருந்தது. அது பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிட்டு வந்தேன். நைட் 8:30க்கு பெரம்பூருக்கு ரீச் ஆயிட்டோம். என் தங்கச்சி அவளுடைய வீட்டுக்கு போயிட்டா. நாங்க எல்லாரும் என்னுடைய வீட்டுக்கு வந்துட்டோம். அவ்வளவுதாங்க. என்னுடைய டிராவல் vlog எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.